வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் ரிங் முறுக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து மோதிரம் முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா பேக்கரியிலையும் கிடைக்கும். நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கான அளவுகள்லாம் நான் இதை செய்யும்போதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு தடவை சாப்பிட்டாலே இன்னும் திரும்ப திரும்ப சாப்பிட்ணும் போல் அப்படி இருக்கும். நான் வந்து 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துடுறேன். இது வந்து அஜ்வைன் பச்சை மிளகாவை அரைச்சி நான் இதில் சேர்த்துட்டேன் 1 ஸ்பூன். இது வந்து 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டேன். இந்த 2 கப்பு தண்ணிக்கு 2 கப்பு மைதா சேர்க்கணும். அஜ்வைன்னா என்னன்னு நினைக்காதீங்க, ஓமம். இது எல்லாம் நல்லா கலந்து வரணும். நல்லா அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு இது எல்லாமே ஒன்று வரா மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுது. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு 7 நிமிஷம், ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே மூடி வையுங்க. இந்த சூட்டில் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து அப்படியே வந்துடும். இதை அப்படியே மூடி வைக்கிறேன். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இதை வந்து இன்னொரு கண்டெய்னரில் எடுத்து போட்டுடுறேன். ஒரு சின்ன பேஷனில் நான் எல்லாத்தையும் இதில் கொட்டிட்டு இது நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு பிசையணும். இது கொதிக்க இருக்கும். கையெல்லாம் விட்டுடாதீங்க. இந்த மாதிரி துணி ஒன்று வச்சு அதில் இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. இது நல்லா அப்படி பிசைஞ்சு கொடுத்த உடனே இந்த ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே அதுக்கப்புறம் தான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். அது எப்படி, இது கையிலலாம் ஒட்டாது, பிசுன்னு ஒட்டாது. அதாவது இது அரிசி மாவில் பண்ணிங்கன்னா அவ்வளோவா, எனக்கு அரிசி மாவில் பண்ணுவாங்க. இருந்தாலும் இது வந்து மைதாவில் பண்ணால் தான் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி கொஞ்சம் மைதா கொஞ்சம் அப்படி கூட சேர்த்து பண்ணுவாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைதாலேயே நான் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் எடுத்து இந்த ஸ்டார் வச்சுருக்கு பாருங்கள், இதில் தான் நான் முறுக்கு மாதிரி பிழிஞ்சு ரிங் முறுக்கு பண்ண போகிறேன். இப்படி போட்டால் ஒரே அளவு வரும் அந்த திக்னஸ். அதுக்காக தான் இந்த முறுக்கு அச்சில் பண்ணுறேன். ஆனால் இது பிழியறது ரொம்ப அப்படி கஷ்டம். இந்த கை ரொம்ப வலி எடுத்துக்கும். அதுக்கு பதில் என்ன பண்ணிவிடுங்க, நான் இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா இதை தேய்ச்சி அப்படியே ரவுண்டாக வர அளவுக்கு தேய்ச்சி விடுறேன். ஏன்னா வந்து ரிங் முறுக்கு வந்து ஸ்டார் மாதிரி அந்த இது மாதிரி இருக்காது. அது வந்து நல்ல ரவுண்டாக தான் இருக்கும். அதனால் இந்த மாவை அப்படி தேய்ச்சிட்டு ஒன்றில் ஒரு ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அதை சுற்றி அப்படி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த ரிங் முறுக்கு இப்படி தான் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இது. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் முறுக்கு அச்சு வேண்டாம் அப்படின்றவங்க கொஞ்சம் மாவை கையில் எடுத்து நல்லா இந்த மாதிரி நீட்டாக தேய்ச்சிக்கிட்டு கூட அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த ரிங் முறுக்கை வந்து இப்படி பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு விரலை அப்படியே மோதிர மாதிரி சுற்றி அப்படி விடணும். அதனால தான் இதை வந்து ரிங்கு முறுக்கு, அதாவது ஒரு மோதிரம் முறுக்கு அப்படின்னு சொல்கிறது. இது தெலுங்கில் வந்து சிக்கோடில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கையில் அந்த முறுக்கு அச்சு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்படி நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க. இந்த ஒரே மாதிரியாக வர அளவுக்கு இந்த அளவுக்கு ஈஸியாக இதெல்லாம் தேய்க்க வந்துடும். இப்போ எடுத்து இதேமாரியே அந்த மோதிரம் மாதிரி பண்ணி கட் பண்ணி போடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி இது. பசங்க யாராவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். இதெல்லாம் வாங்க பேக்கரிக்கு தான் போகணுன்னு அவசியமே கிடையாது. வீட்லேயே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். எல்லாத்தையும் நான் ரிங் போட்டு வச்சுட்டேன் பாருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்க்குறேன். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிடுது. இப்போது இந்த ரிங் முறுக்கெல்லாம் எடுத்து இதில் போட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிங்க. எடுத்த உடனே மொத்தமாக போட்டுறாதீங்க. பேக்கரியில் வந்து பெரிய கடாயை வச்சு அதுக்கு அவ்வளோ எண்ணெய் விடுவாங்க. ஃபுல்லாக எண்ணெய் விட்டு பொரிப்பாங்க. நம்ம வீட்டில் பொரிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் எண்ணெய் தான் விடுவோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பொரித்து எடுத்துருங்க. நல்லா செவந்து அதுவாக மேலே எழும்பி வந்தோடனே திருப்பி போடுங்க.
இது கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா செவந்து வர மாதிரி அந்த பபுள்ஸ்லாம் போகிற அளவுக்கு வேகணும். இது வெந்து வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். நல்லா கிறிஸ்பியாக அட்டகாசமாக இருக்கும். இந்த பாருங்க பபுள்ஸ் அடங்கிடுது, கலரும் லைட்டாக மாறிடுது. இதெல்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச்சு ரிங் முறுக்கை நான் இதில் போட்டுறேன். சூப்பரான ரிங் முறுக்கு ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எப்படி வந்தது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.